பேராசிரியர் சிதம்பரப்பிள்ளை சிவலிங்கராஜா. தாயகம் வடமராட்சியைச் சேர்ந்த கரவெட்டியிலே சிதம்பரப்பிள்ளை வள்ளிப்பிள்ளை தம்பதியினருக்கு மூன்றாவது மகனாக பிறந்தார். கரவெட்டி கட்டிவேலி மெதரிஸ்த மிஷன் பாடசாலையிலே படித்து காப்போத்த சாதாரண தர பரீட்சையிலே சிறப்பாக சித்தி எய்தினார். கரவெட்டி விக்னேஸ்வரா கல்லூரியிலேயே காப்போத்தா உயர்தரத்தை கற்று அதை நிறைவு செய்யாமல் வேலை தேடும் முயற்சியிலேயே ஈடுபட்டார். இக்காலப்பகுதியில் பண்டிதர் கா வீரகத்தி அவர்களால் நிறுவப்பட்ட வாணி பல்கலைக்கழகத்திலே இணைந்து பண்டித வகுப்பு பயின்றார். பண்டிதர் கா வீரகத்தியிடம் மரபு வழியிலே இலக்கியங்கள் இலக்கணங்களை கற்றமை இவருக்கு பலமான அத்திவாரமாக அமைந்தது. இக்கால பகுதியிலே கவியரங்கு, பட்டிமன்றம், மேடைப்பேச்சு, நாடகம் முதலியவற்றிலே காலம் கழித்துக் கொண்டிருந்த இவர் நண்பர்களின் தூண்டுதலினாலே பல்கலைக்கழக உயர்தரத்திற்கு தோற்றி அதிசிறந்த பெறுபேறு பெற்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவானார். யாழ்ப்பாண வளாகத்திலே தமிழை சிறப்பு பாடமாக கற்று முதற் பிரிவிலே சித்தி எய்தினார். பேராசிரியர்களான கா கைலாசபதி, காவண்ணா சிவ தம்பி, சுவிதி ஆனந்தன், ஆ சண்முகதாஸ், காவண்ணா இந்திரபாலா ஆகியோரிடம் பயிலும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே உதவி விரிவுரையாளராக இணைந்த இவர் படிப்படியாக முன்னேறி தமிழ்துறை பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். 15க்கும் மேற்பட்ட ஆய்வு நூல்களையும் 10க்கும் மேற்பட்ட நினைவு பேருரைகளையும் 50க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளையும் வெளியிட்ட இவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள 10 கோயில்களுக்கு ஊஞ்சற் பதிகங்களும் பாடியிருக்கிறார். இவையாவும் நூலுருவாக வெளிவந்துள்ளன. வித்துவ சிரோமணி கணேசையரின் அகநானூற்று உரை, மாக்கா வேற்பிள்ளையின் ஈழமண்டல சதகம், 500 உரை, மங்களநாயகம் தம்பையாவின் நொறுங்குண்ட இருதயம், காவல், பேராசிரியர் கா கணபதி பிள்ளையின் காதலியாற்றுப்படை, உத்தியோகர் லக்சன கும்மி ஆகிய நூல்களை பதித்துள்ளார். இங்கிலாந்து, கனடா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து முதலான நாடுகளில் நடைபெற்ற தமிழியல் ஆய்வு மாநாடுகளில் கலந்து ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். யாழ்ப்பாண பண்பாடு, மறந்தவையும் மறைந்தவையும், சுன்னாகம் ஆ குமாரசாமி புலவரின் வாழ்வும் பணியும், ஈழத்து தமிழ் உரைமரபு ஆகிய நூல்களுக்கு வடக்கு மாகாண பண்பாட்டலுவல்கள் அலகு சிறந்த நூல்களுக்கான பரிசில்களை வழங்கியது. இவர் எழுதிய யாழ்ப்பாணத்து கல்வி வளர்ச்சியில் இந்திய ஆசிரியர்களின் பங்களிப்பு எனும் நூலுக்கு இலங்கை சாகித்ய மண்டல பரிசு வழங்கப்பட்டது. இந்த நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பை இந்திய அரசு வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. பண்டிதமணி சி கணபதி பிள்ளை அறக்கொடை சபை, வெண்மேரி அறக்கட்டளை, ஸ்ரீலஸ்ரீ திருநெல்வேலி ஞானப்பிரகாச சுவாமிகள் சபை ஆகியவற்றின் தலைவராகவும் திருநெல்வேலி கலாமன்ற பூசகராகவும் விளங்குகின்றார். சிறந்த மேடை பேச்சாளரான இவர் புராண படத்திலும் ஈடுபாடு காட்டி வருபவர். இவருடைய தன்னலமற்ற ஓய்வு ஒளிச்சலின்றிய அர்ப்பணிப்பான தமிழ் பணியை வியந்து யாழ்ப்பாண பெட்டகம் நிழலுரு கலைக்கூடம் பணிநேய பருதி எனும் விருதினை வழங்கி போற்றுவதில் பெருமையடைகின்றது.